வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் நம்ம இன்னைக்கு என்ன என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னதான் நடக்குது? விஜய் தான் நல்லா தான் ஒரு வேலையை செய்ய விடுங்கண்ணா, அவர் நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் போடுற பில்டப்ல திடீர்னு அவருக்கு ஷாக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி திடீர்னு திரும்பவும் சிபிஐ சிபிஎம்மும் ஒரு ஒரு என்னதுல ஒரு டிக்கும் வைக்காங்க, ஒரு ப்ரெஷர் ஒன்று கொடுக்குங்க. அது என்ன அப்படின்னா, அதிமுகவோட அந்த பிரிஞ்ச டீமை நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு ஆதரவு தரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு வெடிகுண்ட தூக்கி போட்டிருக்காப்ல. பயங்கர டென்ஷன்ல இருக்காப்புல விஜய். ஏன்னா இவங்க பண்ற சேட்டை அந்த மாதிரி பயங்கரமான ஒரு சேட்டை இருக்கானுங்க. இந்த மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான கடும் கோபத்தின் உச்சத்துல இருக்காரா விஜய். அதாவது ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க போறதா அப்படிங்கிறதாக நமக்கு தெரிய வருது. ஏன்னா ஒரு பூச்சாண்டி வேலை காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் தெரியுது. அவரை ஒரு பயம் ஊர்த்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதை பண்ணா நாங்க உங்களுக்கு ஆதரவு தர மாட்டோம், நீங்க இதை பண்ணா நாங்க ஆதரவு தர மாட்டோம், நீங்க திமுக மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு முன்ன திமுக எப்படிலாம் பண்ணி தெரியுமா, அந்த மாதிரி திமுக மாதிரி நீங்க ஆட்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு துண்டு அங்க ஒரு துண்டு. அதாவது முதலாளிக்கும் விசுவாசம் கூட, இப்ப உங்களுக்கு நாங்க ஆதரவு இருந்தா உங்களுக்கும் விசுவாசம். எங்க டெவலப் ஆகுதோ, எங்க எங்க என்னது எலும்பு துண்டு கிடைக்குதோ அங்க நம்ம ஒரு துண்டை போட்டு வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த கூட்டணி கட்சிக்கான சிபிஐ சிபிஎம் விசிகா இதெல்லாம் ஒரு அப்பப்போ ஒரு பரபரப்பு, அப்பப்போ ஒரு பூச்சாண்டி வேலையை காட்டுறதுதான் பயங்கரமா ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு. நேத்து அப்படியே ஒரு பூச்சாண்டி வேலை தான் காட்டியிருக்காங்க. அந்த பூச்சாண்டி வேலையை பண்றதுக்கு காரணம் என்ன? உண்மையிலே இவங்க விஜய் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதரவு கொடுத்தாங்களா, அல்லது ஒரு ஸ்டெபி கவர்மெண்ட் வேணும், மக்கள் விஜயை தான் எதிர்பார்த்தாங்க, அதனால விஜயே முதலமைச்சரா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்க ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணி ஆதரவு கொடுத்தாங்க. உண்மையிலே அவங்களுக்கு அந்த ஆக்கமும் அந்த அந்த ஒரு நல்ல செயல்பாடும் இருக்கா, அல்லது அவருடைய முதலாளி யாரும் உங்களுக்கு நான் சொன்னாலே புரிஞ்சிருக்கோம், யாரு திமுக சொன்னதை பார்த்துக்கிட்டு அப்படி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை இப்படி ஒப்பிச்சுட்டு போறாங்களா? உண்மையிலே என்னதான் நடக்குது? மக்கள் விஜய் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு ஆதரவா அனுப்புறோம் அப்படிங்கிற ஒரு பில்டப்பு உண்மைதானா? அல்லது அஇஅதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி பொய்க்கால் குதிரையில தான் இந்த ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் பொய்க்கால் குதிரைகள்கிட்ட, அந்த பொய்க்கால் வச்சிருக்க அந்த குதிரைகள்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுதான் உண்மை. விஜய் இவங்களை நம்பி நீண்ட நாள் பயணத்தை மேற்கொள்ள முடியுமா? இவங்க ஒரு உண்மையான உச்ச தோழர்கள் தானா, இல்ல அவங்களுடைய பழைய முதலாளிக்கு விசுவாசமா இருப்பாங்களா? இப்போ திடீர்னு அதிமுக கூட்டணிய சேர்ந்தா நாங்க உங்களுக்கு ஆதரவு தர மாட்டோம், மறுபரிசீலனை சொல்றதுக்கான உண்மையான காரணங்கள் என்ன? இவங்க சொன்ன மாதிரி இந்த அதிமுக ஒரு டீம் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா இவங்க சொன்ன அதே விஜய் ஆட்சி பண்ணணும் அப்படின்ட்டு மக்கள் நினைச்ச அந்த தீர்ப்புக்கு இவங்க ஒத்து போய் ஸ்டெடி கவர்மெண்ட் வந்துடும் அப்படின்னு தான் இவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அதுதான் நடக்க போகுது. அதுல இந்த டீமுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதா நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஆதரவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த ஒவ்வொரு அந்த கமெண்ட்களுக்கும் கொஞ்சம் தட்டி விடுங்க. நம்ம சொல்றது கரெக்டான இல்லையா, இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னாலும் நீங்க தைரியமா நமக்கு ஒரு கமெண்ட சொன்னு விடலாம். விஜய் திடீர்னு திரும்பவும் சிபிஎம் கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. அது ஏன்ட்டு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நம்ம சேனல்ல பாக்குற அந்த வியூவர்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க பட்டனை போட்டா இங்க லைட் அப்படிங்கிற மாதிரி உதயநிதியோ ஐயா ஸ்டாலின் அவர்களோ ஏதாவது பட்டணம் போட்டிருப்பாங்க. அதனால இவங்க லைட் ஏறுற மாதிரி கொஞ்சம் பூச்சாண்டி வேலை காட்டிருப்பாங்க. மொத்தத்துல இந்த நிகழ்வை பாக்குற போது விஜய் அவர்களுக்கு ஒரு சரியான முடிவை எடுத்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றது. இதுக்கு பெஸ்ட் அதிமுக வச்சு எடுத்துக்கிட்டு நீங்க அதிமுக சேர்த்து நீங்க 5 ஆண்டு காலம் ஒரு கடுமையான நல்ல ஆட்சியை நீங்க கொண்டு போயிடலாம். இவங்களை மாதிரி முதலாளி சுவிட்ச் போடணும், அதுக்கு வெயிட் பண்ணும், அப்படி இந்த 3 ஆட்களையும் வச்சு நம்பி நீங்க ஆட்சி பண்றது நிறைய நாளுக்கு போகாது அப்படிங்கிறத என்னோட தனிப்பட்ட கருத்து. நம்ம சப்ஸ்கிரைபர் வீடியோ பார்த்துருக்கோம், இது கருத்து சரிதானா அப்படிங்கிறத நீங்க தெரிவிக்கணும். அதிமுக ஆதரவு இவங்க ஏன் வாங்கக்கூடாதான், அதாவது அதிமுக ஆதரவு விஜய் ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற உங்களுக்கு கருத்து என்னன்னா, அது ஆர்எஸ்எஸ் கூட்டணி வச்சிருந்தான், ஆர்எஸோட கை குழந்தையா, பிஜேபியோட பீட்டிமா அதிமுக. சரி இருக்கட்டும், அவங்க ஏற்கனவே பயங்கரமா சரியான முறையில ஒரு தெளிவை கொடுத்துட்டாங்க. நாங்க கொள்கை கூட்டணி அல்ல,
இது தேர்தல் கூட்டணி, தேர்தல் நாங்க ஜெயிக்கணும், அதனால பிஜேபி கூட நாங்க கூட்டணி வச்சிருக்கோம், அவங்க கொள்கை எங்களுடைய கொள்கையும் வேறு, அது கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா நீங்க வந்து கூட்டணியா சேர்ந்திருக்க எந்த விதத்துல லாஜிக் அப்படின்ட்டு பார்வையில நீங்களே சொல்லுங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. நீங்க யாரு கூட இருந்தீங்க? அதாவது தாவேக்கா கூட, தாவேக்கா திமுக அதிமுக இருந்துச்சு. அப்போ தாவேக்காவுக்கு விழாத ஓட்டு தான், தாவேக்காவுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, தாவேக்காவுக்கு விழாத ஓட்டு யாருக்கு விழுந்திருக்கு? உங்களுக்கு விழுந்திருக்கு. அப்போ தாவேக்காவை வேண்டாம்னு சொன்னவங்க ஓட்டு தான் நீங்க எடுத்திருக்கீங்க, சரியா? அப்போ அதே மாதிரி இந்த நம்ம திமுக வேண்டாம்னு சொன்ன ஓட்டு தான் அதிமுக விழுந்திருக்கும். அப்போ திமுக வேண்டாம்னு சொன்ன ஓட்டுகள் யாரெல்லாம்? அதிமுகவும் தாவேக்காவும். இந்த அவங்க 2 பேரும் சேர்ந்தா கூட மக்கள் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்றான். உங்களை வேண்டாம்னு சொன்னு ஒதுக்கித்தான் உங்களுக்கு ஓட்டு விழல, சரி? அப்போ உங்களை வேணும் அப்படி சரி, உங்களுக்கு விழுந்த ஓட்டுகள்லாம் தாவேக்கா வேண்டாம்னு நினைச்சு உங்களுக்கு போட்ட ஓட்டுகள். அப்போ வேணும் வேண்டாம்னு நினைச்ச அந்த 2 சேர்ந்து நீங்க தான் ஒரு குளறுபடியான கூட்டணியை, மக்களுக்கு எதிரான கூட்டணியில வந்து சேர்ந்திருக்கீங்களே தவிர, அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி சேர்ந்தா அது வந்து ஒரிஜினல் கூட்டணி தான். நீங்க தான் மக்களுக்கு எதிரான கூட்டணியில வந்து சேர்ந்திருக்கீங்க. ஏன்னா நீங்க வேணும்னு தாவேக்காவுக்கு ஓட்டு போடல, தாவேக்கா வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஓட்டு போடல. அப்படி இருக்கும்போது நீங்க தான் கொள்கை இல்லாம எதிர்கட்சியா இருந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஆட்சிக்கும் அதிகாரம் வேணும் அப்படின்ட்டு வந்து சேர்ந்திருக்கீங்க. நீங்க வந்து ஒரு கொள்கையும் கொள்கை கூட்டணி, அதனால வந்து பிஜேபி கூட அதிமுக கூட வந்து தாவேக்கா சேரக்கூடாதுன்ட்டு முட்டு கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு பெரிய உதாரணம் சொல்றேன். விஜய் அவர்கள் வந்த உடனே 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு வெள்ளரிக்கை விட போறோம் அப்படின்னு சொன்னாரு. உடனே ஐயா திருமாவளவன் அவர்கள், என்னது எங்க பழைய முதலாளிக்கு முட்டு கொடுக்க நான் இல்லாம வேற யார் இருப்பா, எப்படி முட்டு கொடுக்க பாருங்க அப்படின்ட்டு அது வந்து அரசு அதிகாரிகள் வந்து சரியான ஒரு இதை சொல்லிருக்க மாட்டாங்க, தெரியாம சொல்லிருக்காங்க. எல்லா சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு, கொள்கைகளுக்கு உட்பட்டு தான் போன அரசாங்கம் வந்து இவ்வளவு கடன் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு பழைய முதலாளியான ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முட்டு கொடுக்காப்புல திருமாவளவன் அவர்கள். அப்போ அங்கேயும் ஒரு துண்டை போட்டு வச்சு விடணும், இங்கேயும் ஒரு துண்டை போட்டு வச்சு விடணும், எங்க யார் ஆட்சி இருந்தாலும் நம்ம அதுல இருந்துடணும் அப்படிதான் அவங்க கணக்கா இருக்கு. சரி, நீங்க ஆதரவு கொடுத்தீங்க, ஒரு ஸ்டெபிள் கவர்மெண்ட் வேணும்னாலும் நீங்க ஆதரவு கொடுத்தீங்க, இருந்துட்டு போட்டுமே நீங்களும் ஆதரவு கொடுங்க. அதிமுக அந்த டீமும் கொடுத்துட்டு ஸ்டெபிள் கவர்மெண்ட் 5 வருஷம் பண்ணிட்டு போட்டு அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? உங்களுக்கு என்ன பதட்டம் பயம் வருது? அதிமுக 25 பேரும் இவங்களும் கொடுத்தா இவங்க கூட்டணி ஸ்டெபிள் ஆயிரும், உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வருதா? திருமாவளவன் டீமுக்கும், சிபிஐ டீமுக்கும், அல்லது அவங்களுடைய முதலாளி திமுக டீமுக்கும் பயம் வருதா அப்படிங்கிறது தெரியல. மொத்தத்தில் நீங்க வந்து விஜய ஒரு மரண பயத்திலே வச்சுக்கணும், அப்படியே இந்த அட்டைப்பூச்சி உறிஞ்சி ஆளை கொண்ட மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வர்றீங்க அப்படிங்கிறது இந்த மக்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், ஏன் இந்திய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் தெரியும். சரியா? நீங்க என்ன மாதிரி கொள்கைக்காக எதுக்காக வந்து கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இப்படி பூச்சாண்டி வேலை காட்டி உங்களுடைய வயிற்றை நிறைக்கிறதுக்காக தான் அந்த கூட்டணி அப்படிங்கிறது நான் சொல்லல, மக்களே இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே நான் சொல்ற கரெக்ட்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்டை தட்டி விடுங்க. அது தவறுனாலும் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு தவறுதான்ப்பா அப்படின்ட்டு ஒரு இத தட்டி போட்டுருங்க. ஒட்டுமொத்தத்துல இதே திருமாவதான் விஜய் வந்து RSS குழந்தை, விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொன்னாரு. அவரு இன்னைக்கு அந்த RSS குழந்தை அந்த பிஜேபியோட பி டீமுக்கு வந்து எப்படி ஆதரவு கொடுத்துட்டு நான் முதலமைச்சராக ஆரக்கால வாய்ப்பு இருக்கு, எனக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு தர்றார் அப்படிங்கிறதா நான் போறேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு நல்ல தலைவருக்கு அழகு வந்து ஸ்டெபிள் மைண்டு, ஸ்டெடியா ஒரே பக்கமா இருக்குது. உங்களை மாதிரி திமுகவுலையும் ஒரு துண்டு, தாவைக்கால ஒரு துண்டு, பழைய ஓனருக்கு ஒரு விசுவாசம், புதிய ஓனருக்கு ஒரு விசுவாசம் அப்படிங்கிறது எந்த விதத்துல லாஜிக்குன்னு தெரியல. ஒட்டு மொத்தத்துல சிபிஐ சிபிஎம் திருமாவள பயங்கர டென்ஷன்ல இருக்காப்புல விஜய். நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி பொய்கால் குதிரையில அரசு ஓடிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இன்னும் பல நல்ல திட்டங்களை விஜய் பண்ணா இவங்களுக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வரும் அப்படிங்கிறதா என்னோட ஒரு கணிப்பா இருக்கு. மக்களே, இவங்களுக்கு கண்டிப்பா கோவம் வருமா வராதா?
குறிப்பா சிபிஐ, சிபிஎம், அப்புறம் விடுதலை சீர்தலுக்கு இவங்களோட அந்த ஆக்டிங், இவங்களோட வேஷம் கொஞ்சம் கொஞ்சமா வெளுத்து வெளியே வருதாங்கிறத நீங்க தான் சொல்லணும். அதிமுக சேர்ந்தா ஸ்டெப்ல தானே அந்த கவர்மெண்ட் நடக்கும், அது ஏன் இவங்களுக்கு வலிக்குது அப்படின்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நம்ம சொன்ன காரணங்கள் உண்மையாதான் ஆமாண்ணா நீங்க சொல்ற காரணங்கள் தான் காரணம் அப்படிங்கிறதையும் உண்மை சொல்லுங்க. இல்ல அதுக்கு காரணம் வேற காரணம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சேனலுக்கு தான் புதுசு கண்டிப்பா நமக்கு சப்ஸ்கிரைப் ஆகுங்க. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.